විභාගය පැවැත්වුණේ 2025 මාර්තු මාස 17 වෙනි දින සිට 26 දින දක්වා. 2024 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் முடிவுகளின்படி மாகாணங்கள் அடிப்படையில் வடமாகாணம் கடைசி இடத்தை பிடித்துள்ளது. இதற்கமைய வடமாகாணத்தில் 69.86% மாணவர்களே தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதேவேளை பரீட்சை முடிவுகளின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகி தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை முடிவுகள் தொடர்பாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தில் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இதற்கமைய பரீட்சை எழுதிய மாணவர்களில் 73.45% உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். அனைத்து பாடங்களிலும் சித்திகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 13,392 எனவும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இது மொத்த தேர்ச்சி சதவீதத்தில் 4.15% அனைத்து பாடங்களிலும் சித்தி பெறாத மாணவர்களில் 2.34% பேர் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் மாகாண ரீதியாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் அடிப்படையில் தென்மாகாணம் முதலிடத்தை பிடித்துள்ளதாகவும் அங்கு தேர்ச்சி வீதம் 75.64 பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேல் மாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 74.47 இருப்பதாகவும் கிழக்கு மாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 74.26 இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதேவேளை மத்திய மாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 73.91 பதிவாகியுள்ளது. சப்ரகமுவ மாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 73.44 ஊவா மாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 73.14 வடமேல் மாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 71.47 பதிவாகியுள்ளது. வடமத்திய மாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 70.24 வடமாகாணத்தில் தேர்ச்சி வீதம் 69.86 பதிவாகியுள்ளது. இதேவேளை கணித பாடத்தில் 69.07% மாணவர்களும் அறிவியல் பாடத்தில் 71.06% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 73.82% மாணவர்கள் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி லியனகி தெரிவித்துள்ளார். மேலும் பௌத்த சமய பாடத்தில் 83.21% மாணவர்களும் சைவநெறி பாடத்தில் 82.96% மாணவர்களும் கத்தோலிக்க பாடத்தில் 90.22% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மேலும் கிறிஸ்தவ சமயத்தில் 91.49% மாணவர்களும் இஸ்லாமிய பாடத்தில் 85.45% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஆங்கில பாடத்தில் 73.82% மாணவர்களும் சிங்கள மொழி மற்றும் இலக்கியத்தில் 87.73% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பாடத்தில் 87.03% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வரலாறு பாடத்தில் 82.17% மாணவர்களும் அறிவியல் பாடத்தில் 71.06% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். 73.14කුත් සබරගමුව පළාතේ 73.44කුත් වෙනවා. පළාත් වශයෙන් උසස් පෙළ ඉගෙනුම ලැබීම සඳහා සුදුසුකම් ලබාගත් එම සමත් ප්‍රතිශත